இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது மணிவாசக பெருமான் எழுதிய திருப்பொற்சுண்ணம் அப்படிங்கிற பகுதி தான் நாம் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் மற்ற பகுதிகள்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த திருப்பொற்சுண்ணம் அப்படிங்கிற பகுதி பல பேருக்கு தெரிகிறது இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அதனால் இதை நாம் பேசலாம் அப்படின்னு நான் நினச்சேன். எதற்காக அப்படின்னா, இப்போ நமக்கு சிவராத்திரி வரும். சிவபெருமானை முழுமையாக தரிசிக்கக்கூடிய ஒரு ராத்திரி தானே அது சிவராத்திரி. விடிய விடிய இருந்து தரிசிக்கிறோம். சிவபெருமான அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நேரமும் அவருக்கு நீராடுவது என்றால் மிகவும் பிடிக்கும். அவர் அக்னி ஸ்வரூபமாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர் தன்னுடைய தணலை குறைக்கிறார் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லுவாங்க. எது எப்படி இருந்தாலும் சிவபெருமானை தன்னுடைய காதலனாக கருதி இந்த ஆன்மா இறைவனை நோக்கி நகர்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் ஆணும் பெண்ணுமாக இருந்தாலும் ஆன்மா என்று வரும்போது அது பெண் தன்மை உடையது, தனித்து இயங்க ஆற்றலற்றது. அதை இறைவனோடு ஐக்கியமாவதற்காகத்தான் அது இந்த உலகத்திலே வந்திருக்கிறது என்றெல்லாம் பெரியவர்கள் குறிப்பிடுவார்கள். அந்த மாதிரி நாம் பார்க்கும்போது இந்த திருப்பொற்சுண்ணம் அப்படிங்கிறது தில்லையிலே அருளப்பெற்ற பாடல் தான் இது. அந்த காதலனுக்கு வேண்டிய மணப்பொடி, வாசனை பொருந்திய அந்த பொடியை தலைவியும் அவளோடு சேர்ந்த தோழியர்களும் இடித்து இறைவனினுடைய அந்த காதலனினுடைய அபிஷேகத்துக்கு கொடுப்பது. இப்போ இந்த பாடலை நாம் படிக்கும்போது நாமும் அதிலே ஒருவராக ஆகிறோம் அப்படிங்கிற, இந்த ஆன்மாவும் அதனோடு கலந்து செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு விதத்தில் இதை நாம் எடுத்துக்கொண்டு படிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வள்ளைப்பாட்டு, உரல் பாட்டு, உலக்கை பாட்டு, அவல் இடிக்கும்போது பாடக்கூடிய பாட்டு அப்படின்னு ஏகப்பட்ட பெயர்கள் இதற்கு சொல்லுகிறார்கள். இருந்தாலும் நாம் இந்த பாடலை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த திருப்பொற்சுண்ணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல நாம் அந்த பாடலை பார்க்கலாம். முத்து நற்றாமம் பூ மாலை தூக்கி முளைக்குடம் தூப தீபம் வைமின், சக்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டிசைமின், சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொன்மின், அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி ஆடப்பொற்சுண்ணம் ஈடித்து நாமே அப்படிங்கிறது தான் அந்த பாட்டு. முத்து நற்தாமம் பூமாலை தூக்கி முளைக்குடம் தூபம் நத்தீபம் வைமின். முதல்ல என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முத்துக்களாலான நல்ல மணி மாலைகளை எடுங்க, பூக்களாலான மலர் மாலைகளை எடுங்க, எடுத்து எல்லா இடங்களிலும் அதை தொங்க விடுங்கள். அதுக்கப்புறம் இந்த முளைக்குடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முளைக்குடம் தயார் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 8 வகையான தானியங்களை போட்டு அந்த முளைக்குடம் தயார் பண்ணுவாங்க. என்னென்ன தானியங்கள் அப்படின்னா, நெல், புல், வரகு, திணை, சாமை, அப்புறம் சோளம், மலை நெல், கேழ்வரகு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த தானியங்களை எல்லாம் எடுத்து தண்ணீர் தெளித்து அதை முளைக்க வைப்பாங்க. முளைப்பாரி அப்படின்னு நாமெல்லாம் சொல்லுவோம். அதை என்ன பண்ணுறாரு, எல்லா இடங்களிலேயும் அந்த முளைப்பாரிகளை வையுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் புகை ஒளி காட்டும் கருவிகளை வையுங்கள். சாம்பிராணி போடணும், விளக்கேற்றணும், இதுக்கான பொருள்களையும் கூடவே வையுங்க. அதுக்கப்புறம் பாட்டு பாடுங்க, பல்லாண்டு பாடுங்கள் அப்படிங்கிறாரு. யாரையெல்லாம் பல்லாண்டு பாட சொல்கிறாரு அப்படின்னா, கொற்றவை, சக்தியும் சோமி அப்படின்னு ஒரு புது வார்த்தையை சொல்லுகிறார். சோமி அப்படின்னு சொன்னால், சோமன் அப்படின்னா சந்திரன் அப்படின்னு பேர், சோமி அப்படின்னா சந்திரனோடு கூட பிறந்தவள் லக்ஷ்மி. அதனால் அந்த திருமகள், நிலமகள் பூமாதேவி, நாமகள் சரஸ்வதி,
எல்லாரும் சேர்ந்து சிவபெருமானுக்கு பல்லாண்டு பாடுங்கள். அதுக்கப்புறம் கூட்டுவிக்கும் சித்தி, சித்தின்னு நம்ம சொல்வோம். அது ஒரு வகையான திருவருள். என்ன நம்ம நினைக்கிறோமோ அதை எல்லாம் கைகூட வைக்கக்கூடிய திருவருள் தான் சித்தி அப்படின்னு சொல்கிறது. சித்தியும் கௌரியும், கௌரி என்ன பண்ணுறா, அவருடைய மனைவி கௌரியும் ஆட்டுவிக்கக்கூடிய ஆற்றல் பொருந்தியவள் அவள். கௌரியும் மலை மகளும் புனல் மகளும் வந்து சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொண்மின். அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, சித்தி கௌரி மலைமகள் நீர்மகள் எல்லாரும் வந்து வெண்சாமரை வீசுங்கள், சிவபெருமானுக்கு கவரி வீசுங்கள். அதுக்கப்புறம் அத்தன், அவன் யாருன்னா எங்கள் தலைவன் ஐயாரான், திருவையாற்றிலே இருக்கக்கூடிய சிவபெருமான், அவனை பாடி ஆட பொற்சுன்னம் இடித்து நாமே பாடி சிவபெருமானுக்கு திருமுழுக்குக்கு வேண்டிய அழகிய மனம் பொருந்திய மணப்பொடிகளை அவருக்கு அபிஷேகம் செய்வதற்கு இடிப்போம் வாருங்கள் என்று எல்லோரையும் அவர் அழைக்கிறார். இதுதான் திருப்பொற்சுன்னத்தில் முதல் பாடல். நாம் தொடர்ந்து இது மாதிரி அந்த பாடல்கள் முழுவதையும் நாம் படிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருள் நமக்கு கைகூட வேண்டும். இதை பற்றி சிவபெருமானின் திருவருளை பற்றி சம்பந்தர் கூட ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காரு. மண்ணும் பெரும் சுற்றத்தார் எல்லோரும் வந்து ஈண்டி நன்னிலைமை திருநாளுக்கு எழுநாளா நன்னாளில் பன்மணி மங்கள முரசம் பல்லியம் கரங்க பல்லியங்க கனி பல்லியங்கள் நிறைந்து ஆர்ப்ப பொன்மணி பாலிகை மீது புனித முளை பூரித்தார் அப்படிங்கிற ஒரு பாடலில் கூட இந்த முளைப்பாரி வைக்கிறத பற்றியும் சிவபெருமானுக்கு அவற்றை கொண்டு நாம் அவருக்கு திருமுழுக்கு இட வேண்டும் என்பதை பற்றியும் சம்பந்தர் கூட ஒரு பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார். நாம் தொடர்ந்து திருப்பொற்சுன்னத்தை பார்ப்போம். இது முதல் பாடல். ஓம் நம சிவாய வாழ்க. நம சிவாய வாழ்க. நாதன் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. வாழ்க வாழ்க.